இந்த சாப்டரில் ப்ரௌசர்னா என்ன, எதுக்காண்டி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரௌசர் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் உங்களோட இன்டர்நெட்டை கையாள முடியும். ஸோ எப்படியெல்லாம் நீங்கள் இன்டர்நெட் அக்சஸ் பண்ணிக்க போகிறீங்களோ அதை நீங்கள் ப்ரௌசர் மூலியமாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். அது மாதிரி சில அட்வான்ஸ் ஆப்ஷன், ஸோ அந்த பேஜஸ் ஓப்பன் பண்ணுறது, அது எப்படி பிரிண்ட் எடுக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ எதெல்லாம் ப்ரௌசர்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓப்ரா மினி, சஃபாரி, ஃபயர்ஃபாக்ஸ், ஃப்ளாக், கூகுள் குரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஐகேப் அண்ட் நேவிகேட்டுங்கிற இத்தனை சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களோட சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் இன்டர்நெட்டை மானிட்டர் மூலியமாகவும் உங்கள் சிஸ்டம் மூலியமாக அக்சஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேரில் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களோட இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது பேர் தான் ப்ரௌசர், அதாவது ப்ரௌசிங் சாஃப்ட்வேர்ஸ். இதில் டிஃபால்ட்டாக இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கும். ஸோ இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி போன சாப்டர்லேயே பார்த்துட்டோம். ஸோ அதே போல் கூகுள் குரோம்னா ஒரு தனி சாஃப்ட்வேர், நேவிகேட்டர்னா ஒரு தனி சாஃப்ட்வேர், ஃபயர்ஃபாக்ஸ்னா தனி சாஃப்ட்வேர். ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மட்டும் தான் டிஃபால்ட்டாக இருக்கும், மற்ற எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ எப்படியெல்லாம் இதை யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌசரை நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மட்டும் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் மற்ற ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணி அதை ப்ரௌசிங்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக பிடிச்சிருக்கோ அந்த ப்ரௌசரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ உங்களுக்கு எந்த ப்ரௌசர் பிடிச்சிருக்கும் அப்படின்னு பார்த்துங்க. ஸோ இந்த சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ரௌசிங் சாஃப்ட்வேரை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு கூகுள் குரோம் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். CHROME. ஸோ இங்கேயே கூகுள் குரோம் டவுன்லோட் தனியாக இருக்கும். ஸோ பிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் உள்ள இந்த ரெண்டாவது ஆப்ஷனை பிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கூகுள் குரோம் வெப்சைட்லேருந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரோம் நம்ம கொடுத்துருக்காங்க, த ஃபாஸ்ட் ஃப்ரீ ப்ரௌசர். ஸோ இங்கே டவுன்லோடு நவ். ஸோ இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக நீங்கள் கூகுளை டவுன் பண்ணிக்க முடியும். ஸோ கெட் ஃபாஸ்ட் இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா செட் கூகுள் குரோம் அஸ் ஏ டிஃபால்ட் ப்ரௌசர். ஸோ இந்த டிக் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது மூலியமாக உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசராக இந்த கூகுள் குரோம் செட் பண்ணிக்க முடியும். ஸோ எதுக்காண்டி இந்த டிஃபால்ட் ப்ரௌசர் அப்படின்னா, நீங்கள் வேறு டாக்குமெண்ட்டில் ஒரு லிங்க் வச்சுருக்கீங்க, இல்லை வேறு எதுவும் சாஃப்ட்வேரில் நீங்கள் லிங்க் வச்சுருக்கீங்க, அதை டேரெக்டாக அக்சஸ் பண்ணும்போது எந்த ப்ரௌசர்லேருந்து ஓப்பன் ஆகணும். ஸோ ஒவ்வொரு ஹைப்பர் லிங்க் எல்லாமே HTML ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த லிங்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரௌசர் தேவை. ஸோ டிஃபால்ட்டாக இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை இதை செட் அஸ் டிஃபால்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் எக்ஸ்டர்னலாக லிங்கை பிக் பண்ணும்போது அது இந்த குரோமில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே உள்ள அக்செப்ட் அண்ட் இன்ஸ்டாலை பிக் பண்ண போகிறோம். ஸோ பிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக அது டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். ஓகே, எஸ். ஸோ இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அந்த கூகுள் குரோம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ எவ்வளோ நேரத்தில் டவுன்லோட் ஆகும் அப்படிங்கிறது அது ரிமைனிங் டைமாக 12 மினிட்ஸ்னு காமிக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஃபைல் நெட்லேருந்து அக்சஸ் பண்ண அது டைம் உங்களுக்கு வேரி ஆகும். அது மாதிரி இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்தும் இந்த டைம் உங்களுக்கு வேரி ஆகும். உங்களோட குரோம் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிட்டு, ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஹோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த குரோம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்கள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான் இதுவரை நீங்கள் ப்ரௌசிங் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் உள்ள ஆப்ஷன் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி தான் நீங்கள் குரோமை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரை க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டெஸ்க்டாப்லேயே கூகுள் குரோம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் கிரியேட் ஆகிருக்கும். ஷார்ட் மெனுவில் இங்கே சர்ச் பண்ணிங்கனாலும் தெரியும், GOO கூகுள் குரோம்னு சஜஷனில் காமிக்குது. ஸோ இது என்டர் பண்ணும்போது உங்களோட கூகுள் குரோம் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஹோம் பேஜ் எது செட் ஆகிருக்குன்னா yahoo.com சர்ச் இன்ஜின் தான் உங்களுக்கு செட் ஆகிருக்கு. ஸோ இதை டைப் பண்ணி இதில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் குரோம் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரோட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். தேவைப்பட்ட விதத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 4 ஐக்கான் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது உங்களோட கோ பேக் ப்ராசஸ். இது போனதுக்கு அப்புறம் எகைன் இது பழையபடி கொண்டுனா ஃபார்வர்ட் ப்ராசஸ். ஸோ இந்த பேஜை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணணும், அதாவது ரீலோட் பண்ணணும்னா ரீலோடும், இந்த ஹோம் பேஜுக்கு வரணும்னா ஹோம் பேஜ். ஸோ இதோட ஹோம் பேஜை நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமோட ஆப்ஷன்ஸ், நியூ டேப், நியூ விண்டோ, ஸோ இதெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாச்சும் சர்ச் பண்ணி எப்படி ப்ரௌஸ் பண்ணலான்னு பார்த்தலாம். இந்த இடத்துல ஃபிசிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு டைப் பண்ணுறோம். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் எந்த மாதிரி யூஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் இந்த ப்ரௌசிங் சாஃப்ட்வேர் கூகுள் குரோம் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ என்னென்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணி நியூ டேப்
ஸோ புதுசாக ஒரு டேப் கிளிக் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டீயை ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை நியூ டேப்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் சர்ச் பண்ண இடத்துலையே இந்த இது தனி டேப்பாக ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப்னு ஓப்பன் பண்ணுவீங்க, இல்லைனா கண்ட்ரோலை பிக் பண்ணி நியூ டேப்னு ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணும் போதே ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப். ஸோ இந்த லிங்க் உங்களுக்கு தனி டேப்பாக ஓப்பன் ஆகட்டும்னா ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப். ஓப்பன் லிங்க் இன் நியூ விண்டோனா இது தனி குரோமில் ஓப்பன் ஆகும். ஸோ மினிமைஸ் பண்ணி பாருங்கள், இது தனி குரோம், அது தனி குரோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். எகெயின் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ. ஸோ இன்கோக்னிட்டோ விண்டோ அப்படிங்கிறது உங்களோட ஹிஸ்ட்ரி ஹைடிங் சாஃப்ட்வேர். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறப்ப உங்களோட பாஸ்வேர்ட்ஸ், உங்களோட ஹிஸ்ட்ரிஸ் எதுவுமே இந்த குரோம் சாஃப்ட்வேரில் லோட் ஆகாது. ஸோ இந்த லிங்கை சேவ் பண்ணுறதுக்கு சேவ் லிங்கும், இந்த லிங்கை காப்பி பண்ணுறதுக்கு காப்பி லிங்க் அட்ரஸும் எடுத்துக்க போகிறோம். இந்த லிங்க் அப்படிங்கிறது இங்கே உள்ள இந்த அட்ரஸ் தான் நீங்கள் லிங்க் அட்ரஸ்ன்னு சொல்லுவீங்க. ஸோ அதே போன்ற இந்த நியூ டேப் ஓப்பன் பண்ணணும். ஸோ புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணணும், பட் அந்த டேப்பில் எந்த இது இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடாது, புது டேப் ஓப்பன் ஆகணும். அப்படிங்கிறப்ப தான் கண்ட்ரோல் டி. ஸோ புதுசாக ஹோம் பேஜ் உள்ள ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதான் இந்த கூகுள் குரோமோட ஹோம் பேஜ். ஸோ இந்த ஹோம் பேஜ்லேயே ஜிமெயில், யாஹூ, ஃபேஸ்புக்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. டைரெக்டாக நீங்கள் எதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு விக்கிபீடியா தனி டேப்பில் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான வேலை டைப் பண்ணி இதை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பழைய டேப்புக்கு போயிடுறேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்ன வேணுமா டைப் பண்ணிங்க. ஸோ 1000 சயின்ஸ் ஃபேர் ப்ராஜெக்ட். ஸோ உங்களுக்கு காலேஜில் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்கூலில் இங்கே பண்ணுறதுக்கோ ப்ராஜெக்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஐடியாஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ இதை வேறு டைப் பண்ண போகிறோம். பெஸ்ட் காலேஜஸ் இன் தமிழ்நாடுன்னு டைப் பண்ணுறோம். ஃபார் இன்ஜினியரிங் சொன்னாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எதெல்லாம் பெஸ்ட்டு காலேஜோ அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது உங்களோட பெஸ்ட் காலேஜஸ். ஸோ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணாலும் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ எகெயின் பிக் பண்ணுறப்ப இதோட லிங்க், ஸோ அந்த வெப்பேஜில் என்ன லிங்க் கொடுத்துருக்காங்களோ அந்த லிங்க்கு அது டேரெக்டாக ஆக்சஸ் ஆகும். ஸோ அதில் உள்ள டீட்டெயில்ஸை நீங்கள் படித்து உங்களுக்கு தேவையான தகவலை நீங்கள் பெற்றிட முடியும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ரீசன்ட் டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் ரீசன்ட் டேப்புங்கிறது நீங்கள் ரீசெண்டாக எந்த வெப்பேஜ் அக்சஸ் பண்ணீங்களோ இல்லை எந்த அட்ரஸ் அக்சஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் ரீசன்ட் பேஜாக இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற இடத்துல பிக் பண்ணிங்கன்னா ஹிஸ்ட்ரிஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பிக் பண்ணி அங்கே உங்களுக்கு தனித்தனி லிங்க் ஓப்பன் பண்ணிச்சோ அந்த ஒவ்வொரு லிங்கும் தனித்தனியாக இருக்கும். ஸோ எஸ்டர்டே பண்ணது, ஸோ மண்டே பண்ணதுன்னு தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஸோ டுடே அதுவே டைம் உங்களுக்கு இதில் மென்ஷன் ஆகிருக்கும், என்ன பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு, என்ன அட்ரஸ்லேருந்து ஓப்பன் ஆகிருக்குன்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். எகெயின் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஷார்ட்கட் மூலியமாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஹச்சுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த குரோமை ஹிஸ்ட்ரியை ஷார்ட்கட் மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெளியே பிக் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் ஹச், ஹிஸ்ட்ரி ஒன்றும் டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும். எகெயின் இதை கிளிக் பண்ணி ஹிஸ்ட்ரி அண்ட் ரீசன்ட் டேப். ஸோ ரீசெண்ட்லி க்ளோஸ்னா லாஸ்ட்டாக எதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ இந்த விக்கிபீடியாவை தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, இந்த ஃபிசிக்ஸ் ப்ராஜெக்டை நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது பட் அது உங்களுக்கு க்ளோஸ் ஆகிட்டு எகெயின் அதை எடுக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ஃபிசிக்ஸ் ப்ராஜெக்ட் டைப் பண்ணி அது எகெயின் அந்த வெப்பேஜுக்கு போகணும் அவசியம் கிடையாது. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணதை எடுக்கலனாலும் க்ளோஸ் பண்ணதை எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த கிளிக் பண்ணி எதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இந்த ரீசன்ட் க்ளோஸ்டு அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரீசன்ட் க்ளோஸில் ஃபிசிக்ஸ் ப்ராஜெக்ட் மட்டும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டீன்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட்கட் எதுக்குன்னா லாஸ்ட்டாக எதை க்ளோஸ் பண்ணீங்களோ அதை நீங்கள் எடுத்துட முடியும். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி, எகெயின் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டீ ப்ரெஸ் பண்ணால் அதுக்கு முன்னாடி எதை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னு தனித்தனியாக லாஸ்ட்டாக எதை க்ளோஸ் பண்ணீங்களோ அதை எடுக்கிறது தான் அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி. ஸோ இதை வேறு வழியாக எப்படி எடுக்கலாம்னா இந்த டேப் நியூ டேப் ப்ரெஸ் பண்ணுற இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீஓப்பன் க்ளோஸ்டு டேப்ஸ் அதை பிக் பண்ணுறது மூலியமாக லாஸ்ட்டாக எந்த டேப் உங்களுக்கு க்ளோஸ் ஆனிச்சோ அந்த டேப்பை திரும்பி நீங்கள் அடைஞ்சிட முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரியில் நீங்கள் லாஸ்ட்டாக என்ன பிக் பண்ணியிருக்கீங்க, இந்த ஃபிசிக்ஸ் ப்ராஜெக்ட் பிக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூ இன்கோக்னிட்டோ விண்டோ அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது தனி குரோமில் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இதில் ஒரு கேப் வச்சு கண்ணாடி போட்ட மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ புதுசாக ஒரு இக்னோட் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டாடா ஸ்கை என்ன டைப் பண்ண வைப்பீங்களோ அதை டைப் பண்ணிக்க போகிறோம். டாடா ஸ்கை டைப் பண்ணி என்டர். ஸோ இந்த பேஜ் லோட் ஆகுது. ஸோ மை டாடா ஸ்கை லாகின். ஸோ
ஸோ எதனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதுவும் அனிமேஷன் பிக்சர்ஸ் டைப் பண்ணி என்டர். ஸோ அனிமேஷன் பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு லோட் ஆகும். மை டாடா ஸ்கைங்கிற லாகின் பேஜ். ஸோ இதெல்லாம் பிக் பண்ணுறீங்க இந்த இதை லாகின் ஃப்ரம் மொபைல்ஸ் மை டாடா ஸ்கை ஒரு வாட்டி பிக் பண்ணும்போது உங்களுக்கு லிங்க் ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகும். ஸோ இதான் அனிமேஷன் பேஜஸ். வெப் வேணும். ஸோ இதுக்கப்புறம் இதை பிக் பண்ணும்போது உங்களோட இக்னைட் விண்டோவில் ஹிஸ்ட்ரிங்கிற ஆப்ஷனே இருக்காது. ஏன் அப்படின்னா உங்களோட ஹிஸ்ட்ரி எதுவுமே உங்களுக்கு சேவ் ஆகாது. ஸோ பர்சனலாக ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணையோ இல்லை தேடவோ போகிறீங்க. ஸோ அந்த டேட்டாஸை பற்றி இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன தேடுனீங்க, என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு க்ரோம் ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த விண்டோவில் வந்து ரீசன் பார்க்கும்போது இந்த இதில் நீங்கள் லாஸ்ட்டாக என்ன பண்ணீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு ரீசெண்டாக இருக்குமே தவிர இன்கோக்னிட்டோ விண்டோவில் பண்ணது எதுவுமே இருக்காது. க்ளோஸ். ஸோ எகெயின் இதை பிக் பண்ணி நீங்கள் உள்ள டவுன்லோட்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன டவுன்லோட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களோ அந்த டவுன்லோட்ஸ் ஆப்ஷன் மூலியமாக இருக்கும். ஸோ டவுன்லோட்ஸ்னு சாப்டர் வரும்போது இந்த டவுன்லோட்ஸ் ஆப்ஷனை பார்க்கலாம். ஸோ அடுத்து உள்ள புக் மார்க்ஸ். ஸோ இந்த வெப் பேஜை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்க போகிறீங்க, எப்போ வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி சேவ் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த புக் மார்க்ஸ். ஸோ அடிக்கடி இந்த பேஜை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் காலேஜ் இப்போ கவுன்சிலிங் போகிறதுக்காண்டி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2015 டைப் பண்ணுறேன். இது உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதை பிக் பண்ணிக்கிறோம். ஸோ TNEA2015.co.in அப்படிங்கிற வெப்பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி வர்றது எல்லாமே உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்குள்ள இன்மார்க்கை ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிரும். ஸோ இந்த சீட் வேகன்சியை பார்க்கலனாலும் சீட் வேகன்சி டேரெக்டாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி சீட் வேகன்சி பார்க்குறப்ப நீங்கள் எவ்ரிடே இந்த சீட் வேகன்சியை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2015 டைப் பண்ணி அதில் வர நீங்கள் அக்சஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு புக் மார்க்காக சேவ் பண்ணி பார்ப்போம். சேவஸில் புக் மார்க்ஸ். ஸோ புக் மார்க் திஸ் பேஜ். ஸோ இந்த பேஜை புக் மார்க்கை சேவ் பண்ண போகிறோம். ஸோ என்ன நேமில் சேவ் ஆகணும், இன்ஜினியரிங் நேமில் சேவ் ஆகணும். ஸோ சேவ் ஆகிறப்ப எந்த இதில் இருக்கணும், புக் மார்க் பாரில் இருக்கணுமா இல்லை அதர் புக் மார்க் சேவ் ஆகிக்கணுமா. ஸோ புக் மார்க் பார்லேயே இருக்கணும். ஃபினிஷ். ஸோ புக் மார்க் அந்த பேஜ் சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ மெயின் பேஜில் ஹோம் பேஜ் போனீங்கன்னா இங்கே பிக் பண்ணி புக் மார்க்ஸ். ஸோ இந்த புக் மார்க்ஸ் இன்ஜினியரிங் ஒரு புக் மார்க் உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கும். இதை பிக் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக அந்த லிங்க் உங்களுக்கு அக்சஸ் ஆகும், தனித்தனியாக ஓப்பன் அவசியம் கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு புக் மார்க்கை சேவ் பண்ணி அதை டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இங்கே உள்ள ஜூம். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஜூம் பண்ணுறதுக்கும் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறது மூலியமாக இந்த குரோம்லேருந்து நீங்கள் ஜூம் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே உள்ளது ஃபிட் வியூ, அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் எந்த ஆப்ஷனும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ படிக்க போகிறேன், ஸோ வேறு எதுவும் டாக்குமெண்ட்ஸ், ஸோ எக்ஸாமுக்காண்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறீங்கன்னா இந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் டேரெக்டாக நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து படிச்சுக்க முடியும். ஸோ இந்த ஸ்க்ரீனை பழையபடி கொண்டு போகிறதுக்கு ஃபுல் ஸ்க்ரீனை நீங்கள் ஆஃப் பண்ணணும். எப்படி ஆஃப் பண்ணுறது, இங்கே உள்ள F11 கீயை ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக ஃபுல் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி ஷார்ட்கட் தெரியலை அப்படின்னா நீங்கள் கீழே பிக் பண்ணி படிச்சுட்டு வர்றீங்க, படிச்சுட்டு வரும்போது மேலே பிக் பண்ணி கொண்டு போனீங்கன்னா எக்ஸிட் ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கொடுக்கும்போது நார்மல் ஸ்க்ரீனுக்கு அது மாறிடும். ஸோ வந்துட்டு நார்மல் 100% செட் பண்ணிப்போம். இங்கே உள்ள பிரிண்ட், இந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக இந்த ஃபுல் பேஜ் உங்களால் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபுல் பேஜ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுது. இந்த வெப்சைட்டில் எத்தனை பேஜ் இருக்கோ இந்த ஃபுல் பேஜும் எத்தனை டாக்குமெண்ட்ஸில் A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுக்க முடியுமோ அந்த A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அது லேண்ட்ஸ்கேப் வேணாலும் லேண்ட்ஸ்கேப்பாக உங்களுக்கு தெரியும். கலர் பிரிண்டா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டா. ஸோ இங்கே பிளாக் அண்ட் கொடுத்துக்கலாம், அதே சேம் டைம் கலர்னு கொடுத்துக்க முடியும். ஸோ மோர் செட்டிங்கிற ஆப்ஷன் மூலியமாக என்ன சைஸ் A4 ஷீட்டு தான் பிரிண்ட் எடுக்க போங்கன்னா A4 ஷீட்டில் பிரிண்ட் ஆகும். மார்ஜின்ஸ், டிஃபால்ட் மார்ஜின்ஸ், அதுமாதிரி குவாலிட்டி எந்த அளவு இருக்கணும். ஹெட்டர்ஸ் ஃபுட்டர்ஸ் தேவைனாலும் ஹெட்டர் ஃபுட்டர்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ ஹெட்டர்ஸ் அன்டிக் பண்ணிடுங்க, உங்களுக்கு ஹெட்டர்ஸ் இருக்காது. அதாவது ஹெட்டர்ஸில் எது இருக்கும் அப்படின்னா உங்களோட லிங்க். ஸோ இந்த இடத்துல என்ன லிங்க் இருக்கோ அது உங்களுக்கு ஹெட்டர்ஸ் ஆகும், அதோட தேதி எல்லாமே ஹெட்டர்ஸாக இருக்கும். ஃபுட்டர்ஸ்லையும் அதே லிங்க் உங்களுக்கு இருக்கும், இந்த இடத்துல பேஜ் நம்பர் இருக்கும். ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ரெண்டும் உங்களுக்கு தெரியாது. பேக்ரவுண்டில் சில பிக்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பிக்சர்ஸ் தெரியும்னா பேக்ரவுண்ட் கிராஃபிக்ஸோட தெரியும். ஸோ இதெல்லாம் பேக்ரவுண்ட் பிக்சர்ஸ். நம்மளை ஆஃப் பண்ணிட்டேன், பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணுற கிராஃபிக்ஸ் செய்யனாலும் இந்த கிராஃபிக்ஸோட சேர்த்து பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்டர் கொடுக்குறப்ப டைரெக்டாக இந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுது. எகெயின் இதை பிக் பண்ணுறோம். இங்கே உள்ள ஃபைண்ட்,
ஸோ இந்த பிரிண்டையே நீங்கள் கண்ட்ரோல் பிங்கிற ஷாக்கு மூலியமாக எடுத்துக்க முடியும். ஸோ ஃபைண்டுன்னு பிக் பண்ண போகிறோம். ஸோ எந்த வேர்டை ஃபைண்ட் பண்ண போகிறீங்க? பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற வேர்டை ஃபைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த வெப்பேஜ்லேயே நீங்கள் டைப் பண்ணுற வேர்டை ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சில டாக்குமெண்ட்ஸ் படிச்சுட்டு வர்றீங்க, அதில் சில வேர்ட்ஸை நீங்கள் ஃபைண்ட் பண்ணால் டேரெக்டாக இங்கே டைப் பண்ணுறப்ப அந்த வேர்ட்ஸ் ஃபைண்ட் ஆகிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 of 3 இருக்குது, மொத்தம் 3 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த இடத்துட்ட வேறு எதுவும் டைப் பண்ணிக்க போகிறோம். கோர்சஸ், COURSES. ஸோ இங்கே எத்தனை இடத்துல இருக்குன்னா 7 இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 இது மாதிரி கோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லோ கலரில் மென்ஷன் பண்ணி காமிக்கும். ஸோ இங்கே பிக் பண்ணுறது மூலியமாகவே அந்த இதை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். எந்த வேர்ட் ஸோ டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதுவும் வேறு டைப் பண்ணாலும், ஸோ ஒரு வெப்சைட் டைப் பண்ண போகிறீங்க, வேறு எதுவும் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்க போயினாலும் கேட்டுக்க முடியும். ஸோ இந்த இடத்துட்ட AICTன்னு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 2 இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இந்த இடத்துல. ஸோ இது மாதிரி ஒரு வெப்பேஜில் உள்ள வேர்ட்ஸையும் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். தான் ஃபைண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ஃபைண்ட் ஆப்ஷன் டேட்டா எடுக்கிறதுக்கு Ctrl F ஃபைண்ட் ஆப்ஷன் கேட்டாவும் இதில் டைப் பண்ணி காலேஜ். ஸோ மொத்தம் 12 இடத்துல இருக்குது. ஸோ அது மாதிரி இங்கே உள்ள மோர் டூல்ஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக இந்த பேஜை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. அதாவது இதை புக் மார்க்காக சேவ் பண்ணிங்கன்னா நெட் இருந்தால் மட்டும் தான் எகைன் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ புக் மார்க் அப்படிங்கிறது லிங்கை மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ திரும்பி அந்த லிங்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் டேரெக்டாக புக் மார்க்கை போய் அக்சஸ் பண்ணி அந்த வெப்பேஜ் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி ஓப்பன் பண்ண வேண்டாம், இந்த பேஜ் அப்படியே சேவ் பண்ணிக்க போகிறேன், சேவ் பண்ணிட்டு ஆஃப்லைனில் படிச்சுக்க போகிறேன்னா ஆஃப்லைனில் படிச்சுக்கலாம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஒரு விக்கிபீடியா ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த விக்கிபீடியா நெட் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த பேஜை ஃபுல்லாக சேவ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபுல் பேஜையும் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டி நெட் அக்சஸ் பண்ணி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்காண்டி இந்த ஆப்ஷனில் மோர் டூல்ஸில் சேவ் பேஜ் இல்லை Ctrl Sங்கிற ஆப்ஷன் மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன இதில் சேவ் ஆகணும், வெப் பேஜை சேவ் ஆகணுமா இல்லை HTML சேவ் ஆகணுமா? ஸோ வெப் பேஜை சேவ் ஆகட்டும். என்ன பேரில் சேவ் ஆகணும்? அதே கெமிக்கல் ரியாக்ஷன் சேவ் பண்ணி எந்த இடத்துல? டெஸ்க்டாப்பில் இன்ஃபோ மீடியாவில் சேவ் ஆகணும். ஸோ கொடுத்துட்டீங்கன்னா தனி டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு சேவ் ஆகிரும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நெட் கனெக்ஷன் இல்லாத போதும் டேரெக்டாக இங்கே வந்து எந்த இடத்துல இருக்கும்? டெஸ்க்டாப்பில் இன்ஃபோ மீடியாவில் இங்கே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கேயும் தனி டாக்குமெண்ட்ஸாக இருக்குது. ஸோ பிக் பண்ணும் போது அந்த HTML ஃபைல் இதில் ஓப்பன் ஆகணும். ஏன் இது மாதிரி கேட்குதுன்னா ரைட் கிளிக் பண்ணி இதோட ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ண உங்களுக்கு தெரியும். இது என்ன ஃபைலாக இருக்குது அப்படிங்கிறப்ப HTML ஃபைலாக இருக்குது. ஸோ அந்த HTML ஃபைல் எதில் ஓப்பன் ஆகும்? உங்களோட ப்ரௌசர். ஸோ டிஃபால்ட் ப்ரௌசர் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், குரோம் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு ப்ரௌசர் செட் பண்ணாதனால இது மாதிரி ஐக்கன்ஸில் காமிக்குது. ஸோ ரைட் கிளிக் பண்ணி சூஸ் டிஃபால்ட் ப்ரோக்ராம். ஸோ எதுலேருந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க? கூகுள் குரோமா, இன்டர்நெட்டா? ஸோ இது மாதிரி சூஸ் டிஃபால்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் பிக் பண்ணும்போது டேரெக்டாக இதில் ஓப்பன் ஆகணும், கூகுள் குரோம். ஸோ இந்த இதில் உங்களுக்கு நெட்டை அக்சஸ் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ அதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த இன்டர்நெட் இங்கே கனெக்ஷனில் இருக்குது. இந்த இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இது ஓப்பன் ஆகாதான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இன்டர்நெட் நாட் கனெக்டட், டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இன்ஃபோ மீடியாவில் இங்கே உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் டபுள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜ் ஃபுல் பேஜ் HTML ஃபார்மேட்டில் எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் படிக்க வேண்டியதை ஆஃப்லைனில் படிக்கணும் அப்படின்னா அது சேவ் பேஜஸ் கொடுத்து HTML ஃபார்மேட்டாகவே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எகெயின் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரௌசருக்கு பிக் பண்ண போகிறோம். பிக் பண்ணதுக்கப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன்னு நீங்கள் லேட்டஸ்ட்டாக என்னென்ன சர்ச் பண்ணிங்களோ அதெல்லாம் கிரியேட் ஆகும். ஸோ எகெயின் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ விக்கிபீடியா ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆகிறப்ப அது HTML வேண்டாம், நீங்கள் ஒரு PDF மாற்ற போகிறீங்க அப்படின்னாலும் PDF மாற்றிக்க முடியும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி இங்கே உள்ள பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாகவே நீங்கள் PDF எடுத்துக்கலாம். ஸோ எப்படி PDF மாற்றுறது? இந்த பிரிண்டை வச்சு நீங்கள் பிரிண்ட் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ PDF மாற்ற முடியும். ஸோ PDF மாற்றுறதுக்கு இங்கே உள்ள சேஞ்ச். ஸோ சேஞ்சுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ரீசன்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒரு நீங்கள் லாஸ்ட்டாக எதை டெஸ்டினேஷன் யூஸ் பண்ணீங்களோ அது வரும்.
ஸோ லோக்கல் டெஸ்டினேஷன் ஒரு பிடிஎஃபாக மாற்றிக்கலாம், ஃபேக்ஸுக்கு அனுப்பிக்கலாம், சென்ட் டு ஒன் நோட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பிஎஸ் டாக்குமெண்ட். ஸோ இதனால் மாற்றிக்க முடியும். ஸோ ஒரு பிடிஎஃபாக மாற்றிட்டிங்கன்னா ஸோ எப்படி அது சேவ் ஆகணும், லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரைட்டாக சேவ் ஆகணும். என்ன ஃபார்மேட், A4ல் பிளான் ஆகணும். அதேமாதிரி மார்ஜின்ஸ் எப்படி இருக்கணும், டிஃபால்ட் மார்ஜின். ஹெட்டர்ஸ் ஃபுட்டு தேவைனாலும் ஹெட்டர் ஃபுட்டஸ் எடுத்துக்க முடியும். பேக்ரவுண்ட் ஆப்ஷன், அவர் பேக்ரவுண்டில் பிக்சர்ஸ் இருக்குது, அனிமேஷன் இருக்குன்னா அதுவும் சேவ் ஆகும். சேவ். ஸோ பிடிஎஃபாக சேவ் ஆக போது கீழே காமிக்கலாம். .pdfங்கிற ஃபார்மேட்டில் சேவ் ஆக போகுது. ஏன்னா இதுவும் கெமிக்கல் ரியாக்ஷனால சிஆர்னு டைப் பண்ணிக்க போகிறோம். ஸோ எந்த இடத்துல சேவ் ஆகணும், டெஸ்க்டாப்பில் இன்ஃபோமீடியாவில் சேவ் ஆகணும். ஓகே. ஸோ இப்போ அதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இன்ஃபோமீடியா பிக் பண்ணுறோம். உங்களுக்கு சிஆர் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ பிடிஎஃப் ஃபைல். ஸோ டபுள் கிளிக் பண்ணுறோம். பிடிஎஃப் ரீடர் மூலியமாக அந்த பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்க முடியும். இது மாதிரி உங்களோட பேஜை நீங்கள் HTML ஃபார்மேட்லையும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது சேவ் பண்ணுறதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆஃப்லைனில் படிக்கிறதுக்காண்டி இந்த பிடிஎஃப் அண்ட் HTML கன்வர்ஷனை யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ பிடிஎஃப் மாற்றிட்டிங்கன்னா அது வேறு சிஸ்டம், வேறு மொபைலில் கூட நீங்கள் படிச்சுக்க முடியும், HTMLலையும் நீங்கள் படிச்சுக்க முடியும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறோம். இதையும் க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இது மாதிரி இந்த சேவர்ஸ் அண்ட் பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலயமா நீங்கள் ஆஃப்லைனில் படிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான் இந்த சேவர்ஸ் அண்ட் பிரிண்ட். ஸோ ஆட் டு டாஸ்க் பார். ஸோ டாஸ்க் பாரில் இந்த லிங்க் சேவ் ஆகணும் அப்படின்னா ஆட் டு டாஸ்க் பார். ஸோ என்ன பேரில் சேவ் ஆகணும், ஆட். கீழே பார்த்தீங்கன்னா இந்த இதில் டாஸ்க் பாரில் விக்கிபீடியா ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ டேரெக்டாக பிக் பண்ணுறது மூலயமா இந்த வெப்பேஜை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எகெயின் மோர் டூல்ஸில் கிளியர் ப்ரௌசிங் டேட்டா. ஸோ கிளியர் ப்ரௌசிங் டேட்டா ஆப்ஷன் மூலியமாக ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ டாஸ்க் மேனேஜர் என்கோடிங்கிற ஆப்ஷன் மூலியமாக இது என்ன மெத்தடில் தெரியணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இங்கே உள்ள கடைசி ஆப்ஷன் செட்டிங். ஸோ செட்டிங்கிற ஆப்ஷன் மூலியமாக இந்த குரோமில் எது ஹோம் பேஜாக இருக்கணும், எதெல்லாம் ரெக்கார்ட் ஆகணும்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இந்த குரோமில் நீங்கள் சைன்இன் பண்ணிக்க முடியும். உங்களோட மெயில் ஐடி யூஸ் பண்ணி இந்த குரோமை சைன்இன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அண்ட் ஸ்டார்ட் அப். ஸோ ஸ்டார்ட் ஆகும் போது ஓப்பன் நியூ டேப் எது இருக்கணும், புது டேப் ஓப்பன் ஆகணுமா இல்லை இந்த எக்ஸ்டென்ஷன் டேப் ஆகணுமா கேட்குது. ஸோ புதுசாக ஒரு டேப் தான் ஓப்பன் ஆகணும், எந்த ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணாதுன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகாது. தீம். ஸோ இந்த கூகுள் குரோமுக்கு தீம் செட் பண்ண போங்கனாலும் தீம் செட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணுங்கள், உங்கள் வெப் ஸ்டோரில் தனியாக ஒரு குரோம் வெப் ஸ்டோர் ஓப்பன் ஆகும். ஸோ என்ன தீம் வேணும், ஸோ கேம் சம்மந்தமாக இல்லை ஆப்ஸ். ஸோ இதில் தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டேரெக்டாக தீம் பிக் பண்ணுறதுனால தீம் உங்களுக்கு ப்ரௌஸ் ஆகும். ஸோ எந்த மாதிரி தீம் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தீம் வேணாலும் ஸோ இதை பிக் பண்ணிவிட்டு ஸோ இது தீம் சேஞ்ச் ஆகிறதுக்காண்டி செக்கிங் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ செக்கிங் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட இந்த தீம் இந்த குரோமுக்காண்டி செட் ஆகிரும். ஸோ செக்கிங் ப்ராசஸ் நடந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அது முடியும் நீங்கள் காத்திருக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட செட்டிங்ஸ் படி இது சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீம் இதில் செட் ஆகிருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் கலர்ஸே நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ வேறு எது தீம் வேணாலும் நீங்கள் பிக் பண்ணும்போது இந்த தீம் அன்இன்ஸ்டால் ஆகி புது தீம் இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ நம்ம தீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நீட்டாக பிக் பண்ணிக்க, இதுதான் உங்களோட தீம். ஸோ தீமில் நீங்கள் லேட்டஸ்ட்டாக எதெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஜினியர்னு புக் மார்க் செட் பண்ணியிருக்கீங்க, அந்த புக் மார்க் படி இது செட் ஆகிரும். ஸோ இங்கேருந்து இந்த புக் மார்க் டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இனிமேல் நீங்கள் ஒரு வாட்டி புக் மார்க் ஆட் பண்ணும் போதும் அந்த புக் மார்க் இதில் ஆட் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது உங்களோட கிராஃபிக்ஸல் டூல் வியூ. ஸோ ஈஸியாக இங்கேருந்து நீங்கள் இதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஹோமில் செட்டிங்ஸில் இங்கே கெட் தீம் ரீசோல் டிஃபால்ட் தீம் மூலிமா பழையபடி அதாவது ஹோமோட டிஃபால்ட்டை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே உள்ள ஆப்ஷன் ஆல்வேஸ் ஷோ த புக் மார்க், மேலே புக் மார்க் பார் வேணுமா வேண்டாமான்னு செட் பண்ணிக்கலாம். இதான் உங்களோட புக் மார்க் பார். ஷோ ஹோம் பட்டன். இந்த ஹோம் பட்டன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஹோம் பட்டன் இருக்கும். இது ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகிறப்ப அந்த பட்டன் வேணுமா வேண்டாமான்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு வாட்டி ஹோம் பட்டன் கிளிக் பண்ணும்போது எந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத இதை சொல்ல முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள், யாஹூ, பிங், AOLங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் உங்களோட சர்ச் இன்ஜின்ஸ். ஸோ எந்த சர்ச் இன்ஜின்ஸை நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அதுபடி இது ரன் ஆகும். இப்போ கூகுள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் செட் பண்ணீங்க நியூட்டை ஓப்பன் பண்ணும்போதும் கூகுளில் யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்கும். ஸோ மேனேஜ் சர்ச் இன்ஜின்ஸ். ஸோ கூகுள்ஸ்.
ஸோ அட்ரஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபினிஷ்டு. அது மாதிரி இந்த குரோம் எதில் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துக்க முடியும். ஸ்கூல் ரோம், பர்சனல் 2 ஆப்ஷன் இருக்குது. எனபிள் கெஸ்ட் ப்ரௌசிங். ஸோ கெஸ்ட் இதில் ப்ரௌஸ் பண்ணிக்கலாமா வேண்டாமா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஷோ அட்வான்ஸ் ஆப்ஷன். ஸோ கிளியர் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரிங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். வெப் ஃபாண்ட், பாஸ்வேர்ட் அண்ட் ஃபாரம்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் டைப் பண்ணுற ஒவ்வொரு பாஸ்வேர்டும் இந்த குரோம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் மெயில் டைப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வேறு எதுவும் இங்கே பாஸ்வேர்டு போட்டுறீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்காக அது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ எகெயின் நீங்கள் அந்த ஏதாச்சும் நீங்கள் யூஸ் ஐடி போடும்போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த பாஸ்வேர்டு இது டைப் ஆயிரும். ஸோ அது மாதிரி டைப் ஆகணுமா வேண்டாமான்னு செட் பண்ணிக்கலாம். அது மாதிரி என்ன சைஸில் இந்த வேர்ட்ஸ் இருக்கணும், என்ன சைஸில் இது டிஃபால்ட் ஜூமிங் லெவல் இருக்கணும் அப்படின்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். டவுன்லோட்ஸ். ஸோ இந்த குரோமை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோடு பண்ணிங்கன்னா அது எந்த லொக்கேஷனில் போய் சேவ் ஆகணுமோ அந்த லொக்கேஷனில் போய் சேவ் ஆகிறதுக்காண்டி இந்த லொக்கேஷன் ஸோ சேஞ்ச் பண்ணி எந்த விதத்தை சேவ் ஆகணும் நீங்கள் தனியாக செட் பண்ணிட முடியும். ஸோ டிஃபால்ட்டாக இது யூசர்ஸில் டவுன்லோட்ஸுங்கிற ஆப்ஷன் தான் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு ரீசெட் செட்டிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தேவையான தீமை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் பிக் பண்ணும்போது உங்களோட கூகுள் ஓப்பன் ஆகும். ஸோ நியூ டேப். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டி ஹண்டர் இல்லை டிஎன்ஏ தமிழ்நாடு ஆன்லைன் எழுப்பினீங்க, சிட்டி ஹண்டரை பிக் பண்ணுறேன். ஸோ இதோட உங்கள் ஷார்ட்கட் டேரெக்டாக அக்சஸ் பண்ணுறக்கூடிய ஒரு ஷார்ட்கட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுவும் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி இங்கே உள்ள இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உங்களோட இன்டர்நெட் அக்சஸ் அதாவது டேட்டா அக்சஸ் பண்ணுற மெத்தடை உங்களுக்கு ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இங்கே உள்ள ஆப்ஸை கிளிக் பண்ணுறது மூலயமா உங்களோட ஆப்ஸ் எல்லாம் எது வெப் ஸ்டோர், கூகுள் டாக்குமெண்ட்ஸ், கூகுள் டிரைவ். ஸோ இதோட லிங்கில் உள்ள ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ யூடியூப் பிக் பண்ணுங்கள், டேரெக்டாக யூடியூப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ வேறு எதுவும் ஓப்பன் பண்ணுறீங்க, ஹுண்டாய் i10 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிக் பண்ணிவிட்டு ஸோ இதையும் புக் மேலே ஆட் பண்ணி பார்ப்போம். இது பக்கத்தில் வரதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த பேஜ் ஃபுல்லாக லோட் ஆனதுக்கு அப்புறம் இதில் புக் மார்க்கில் ஆட் பண்ணுவோம். ஸோ யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் இந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. அடிக்கடி இந்த வெப்சைட்டை வர்றதுனால இதையும் புக் மார்க்கை ஆட் பண்ணிக்கலாம். புக் மார்க்கில் புக் மார்க் தி ஸ்பேஸ் Ctrl+D. இது கார் ஃபினிஷ்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புக் மார்க் இன்ஜினியரிங், அடுத்த புக் மார்க் ஹார். ஸோ அந்த சிம்பிளோட உங்களுக்கு மென்ஷன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹச், அதாவது இந்த வெப்சைட்டோட லோகோ தான் எங்கே பிளேஸ் ஆகிருக்கும், அதுவும் இங்கே பிளேஸ் ஆகும். GE இது மாதிரி பிளேஸ் பண்ண முடியும். ஸோ நியூ பேஜ் ஓப்பன் பண்ணுது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு யாஹூ ஓப்பன் ஆனிச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த தீம் பண்ணி சரியில்லை, பழையபடி மாற்றினாலும் செட்டிங்ஸில் ரீசெட் டு டிஃபால்ட் தீம். ஓகே, உங்களுக்கு பழையபடி தீம் மாறிடும். ஸோ இந்த சாப்டரில் ப்ரௌசர்னா என்ன, அது எப்படி டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த ப்ரௌசரில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.